இட்ஸ் சண்டே மார்னிங். ஆக்சுவலாக இந்த வாரம் சண்டே இல்லை, போன வாரம் சண்டே எடுத்த vlog தான் இது. என்னோடய vlogs வீடியோஸ் இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வீடியோக்காக பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை வீடியோக்காக குக் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரியலிஸ்டிக்காக டெய்லி பேசிஸில் என்னென்ன குக் பண்ணுறேன், என்னென்ன நடக்கும் அந்த மாதிரி vlog தான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ மார்னிங் எழுந்ததே எனக்கு டீ போட்டு குடிச்சிட்டு வெளியில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் கிட்ட பார்க்க வியூ நல்லாயிருக்கும் மார்னிங் எழுந்ததும். ஸோ அந்த பிளேஸில் உட்காந்து என்னோடய டீ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நாம் சிட் அவுட் மாதிரி எதுவுமே இங்கே ரெடி பண்ணிக்க முடியாது, பட் வியூ பார்க்க நல்லா இருக்கிற பிளேஸில் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் டீ குடிக்கிறதுக்கு அந்த பிளேஸில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீ குடிப்பேன். பட் நைட் டைமில் மோஸ்ட்டாக எனக்கு பெட்டில் உட்காந்து சாப்பிட்றது, பெட்டில் உட்காந்து டீ குடிக்கிற ஹேபிட் இருக்குது. என்னால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியல. மேபி கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளான பிளேஸ் அப்படின்றதால நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீ குடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த பிளேஸ் தான் சூஸ் பண்ணிப்பேன். டீ எடுத்துக்கிற அந்த 10 மினிட்ஸ் டைம் தான் என்னோடய டைம் மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், பேபி எழுந்துப்பாங்க, அவங்களோட டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கும். ஸோ அந்த 10 மினிட்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் அந்த டைம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஃபீல்லே போயிட்டுருக்கும். லஞ்சுக்கு சாம்பார், ரசம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, பட் அதுக்கு சைட் டிஷ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஆஃப்டர்நூனுக்கு ப்ரிப்பேர் பண்ண சாம்பாரே சப்பாத்திக்கும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே குக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பேபி எழுந்துக்க இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில க்ளீனிங் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கலான்ட்டு சாமி செல்ஃப் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது, எண்ணெய் பெருசுக்காக இருந்தது. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் மேட், ஃப்ரிட்ஜ் கவர்ஸ் வீடியோ நான் தீபாவளி அப்போ ஆக்சுவலாக எடுத்த vlogல அப்லோட் பண்ணியிருப்பேன், ஷார்ட்ஸில். ஆக்சுவலாக லாங் வீடியோக்கும் எடுத்திருந்தேன், பட் எனக்கு அப்போது அப்லோட் பண்ண முடியல. இப்போது ஒரு சில வீடியோஸ் நான் டெலீட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த வீடியோ இருந்தது. ஆக்சுவலாக இதை அப்லோட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். டீக்ளட்டர்னு ஒரு சில விஷயம் இருக்கு இல்லையா, நம்மளோட ஹோம் திங்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கபோர்ட் திங்ஸ், கிச்சன் திங்ஸ் இது மட்டும் கிடையாது. நம்ம மொபைல்லே நிறைய டீக்ளட்டர் திங்ஸ் நிறையவே இருக்கும். நிறைய டாக்குமெண்ட்ஸ் எதுக்கு இருக்குன்னே தெரியாது, நிறைய ஃபோல்டர்ஸ். ஸோ என்னென்ன நமக்கு முடியுமோ அதெல்லாமே ஷார்ட்கட் பண்ணி நிறைய வந்து பிக்சர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்க கூட மாட்டோம். ஸோ நம்ம மொபைல்லேயும் டீக்ளேட்டாக பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். நிறைய வீடியோஸ், நிறைய பிக்சர்ஸ். ஒரு பிக்சர்ஸ்க்கு சேம் அதே 4 பிக்சர்ஸாக எடுத்து வச்சுருப்போம். ஸோ எது தேவை, டாக்குமெண்ட்ஸில் எது தேவையில்லை, ஸோ அந்த மாதிரி பார்த்து அதையுமே டீக்ளேட்டாக பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2024ஓட இயர் எண்டிங்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 4 to 5 டேஸில் 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்பை பாசிட்டிவாகவே வச்சுக்க பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா ஹோம் திங்ஸை டம்ப் பண்ணக்கூடாது, அந்த ஒரு ரெசல்யூஷன் எடுப்பேன். இன்னொரு மெயின் திங் வந்து இந்த 2025ல் நான் ஒர்க் ஜாயின் பண்ணி ஆகணும். இது வந்து என்னோடய ரெசல்யூஷன் கிடையாது, நம்மளோட லைஃப் திங். ஆக்சுவலாக 2024ல் நான் நிறைய டிப்ரெஷன்ஸ் ஃபேஸ் பண்ணேன். அதுலேயும் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸ்டார்டிங்கில் ஒர்க் போகலை அப்படிங்கிறது பெரிய விஷயமா தோணல. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் நம்ம வந்து இவ்வளோ படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நான் எம்எஸ்சி எம்ஃபில் ஸ்காலர். இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம வேஸ்ட்டாக இருக்கோமோ, ஹோம் மேக்கிங் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையோ, பேபியை டேக் கேர் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹோம் மேக்கிங் தான் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே. ஸோ ஹோம் மேக்கிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. ஸோ இது லைஃப்பில் எடுத்துகிட்டு போகிற விஷயம். ஸோ பேபியை டேக் கேர் பண்ணுறது இது எல்லாமே யாருக்கும் பெரிய விஷயமா தெரியறதில்ல. எல்லோரும் பண்ணுற வேலை தானே அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோம் மேக்கிங்கும் இருக்காங்க, பேபியும் டேக் கேர் பண்ணிவிட்டு ஒர்க் போகிற உமனும் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள எக்ஸாம்பிளாக பாருங்கன்னு சொல்லி நம்மளை வந்து முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் தள்ள பார்க்குறாங்க. ஸோ யாருமே நம்ம இப்போ இருக்க சிச்சுவேஷனை அப்படியே வந்து ஃப்ரீ மைண்டடாக இருக்க விடுறதே கிடையாது. ஸோ ஓகே, இப்போதைக்கு வீட்டில் இருக்காங்களா, இதை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஒர்க் போகும்போது மேபி இதை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் இதெல்லாம் ஒரு நார்மல் திங் தான். இது எல்லோரும் பண்ணுறது தான், யூஸ்வலாக பண்ணுறது தான். இதில் ஸ்பெஷல் திங் எதுவுமே இல்லை. ஸோ பாராட்ட வேணாம், பட் நம்மளோட கில்ட் ஃபீல்லே தள்ளுறதுலே இருப்பாங்க, இதெல்லாம் விஷயம் கிடையாது அப்படின்னு. அப்போ இதுதான் வந்து இவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுன்றது தெரியல.
ஃப்யூச்சரில் மேபி கண்டிப்பாக ஒர்க் போக தான் போகிறோம். பட் பேபி கூட ஸ்பெண்ட் பண்ணுற இந்த டைம் ஃப்யூச்சரில் எனக்கு யாருமே தர போகிறதில்ல. ஸோ நான் முடிஞ்ச அளவு பேபியோட டைம் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கில்ட் ஃபீலில் கிடையாது. ஏன்னா எவ்வளோ தான் ஒர்க் பார்த்தாலும் என்ன அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்கும் போல், குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம காதுபடவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் பேபியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் வேணும் போல் அப்படின்னு யோசிப்பேன். அம்மா என் கூடவே இருக்கணும் அப்படின்னு மிஸ் பண்ணுவேன். பட் இப்போ பேபியை தனியாக டேக் கேர் பண்ணிக்கிட்டால் கூட இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, பேபி தானே பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி தாட்ஸ் தான் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், வீட்டில் இருக்கோம், பேபி பார்த்துக்கிறோம், சும்மா இருக்கோம், அவ்வளோதான். ரீசன்ட் டேஸாக பேபிக்கு அடிக்கடி வந்து ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து கிளைமேட்னாலனா கூட டாக்டர் சொன்னது என்னென்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, இனிமேல் நிறைய டீத் ஆக்சுவலாக வந்துடுச்சு. ஸோ இப்போயே ப்ரஷ் பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ப்ரஷ் பண்ணுறதில்ல, அதனால தான் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி இல்லை. மேபி இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலான்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய டீத் வந்துடுச்சு. ஸோ இப்போ ப்ரஷ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ தான் ஃபாலோ பண்ணுறதுக்கும் கரெக்டான ஸ்டேஜும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிலிக்கான் ப்ரஷ் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம். நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்போதைக்கு சிலிக்கான் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதிலே ஃபோல்டர் கொடுத்ததால நம்ம வெளியில் எங்கேயும் வச்சுக்க தேவையில்ல. இதிலே ஃபோல்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டுமே காம்போ பேக்கில் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு 2 வீக்ஸ் பேக் பேபிக்கு ஒரு சில திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் போயிருந்தோம். அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரியும் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தது. பட் அப்படியே கபோர்டில் வச்சுட்டேன். ஸோ எதுவுமே இன்னும் அன்பேக் பண்ணி வைக்கல. ஸோ அதெல்லாமே அன்பேக் பண்ணி வச்சுட்ருந்தேன். எனக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த திங்ஸ் வந்து அப்பப்போ எடுத்து பார்க்க ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி கபோர்டில் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நமக்கு இருந்தாலும் போடாமல் யூஸ் பண்ணாமல் ஒரு 3 to 4 ட்ரெஸ்ஸஸ் கிட்ட இருந்தால் தான் ட்ரெஸ் நம்மக்கிட்ட இருக்குன்ற ஃபீலே இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு ஏதோ ட்ரெஸ்ஸே இல்லைன்ற மாதிரி ஃபீல் வந்துடும். ஸோ ஆல்ரெடி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. வழக்கம் போல் விண்டோ ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கான 2 டாப்புமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். பேபிக்கு டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய தேவைப்படுது. ஸ்டார்டிங்கில் பல்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன். பட் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சைஸஸ் வந்து பத்தாமல் போயிடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்றது. பேபி ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஹெட் கேப் அண்ட் ஸ்கார்ஃப் இதெல்லாம் எவ்வளோ தான் இருந்தாலும் நிறைய வந்து டிசைன்ஸில் இருக்குது. மிக்கி மவுஸ் மாதிரி அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்கனால எல்லாமே பார்த்தா ஆசையாக இருக்குது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுது. ஸோ போகிறப்ப எல்லாமே ஏதாவது பேபிக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னொன்று பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம், எனக்கு வந்து பாய் பேபி, கேர்ள் பேபிக்கு அவ்வளோ ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ வெரைட்டியில் இருக்குது. பட் பாய் பேபிக்கு சேம் எப்போ பார்த்தாலும் இந்த குர்தாஸ் இருக்குது, இல்லைன்னா இந்த பேண்ட் ஷர்ட் இது மாதிரி தான். அண்ட் நானுமே எனக்கு 2 டாப் அண்ட் அதோட இந்த இயரிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ மஸ்காரா வந்துட்டு நான் அந்த லிக்விட் டைப்பில் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எனக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு மெயின் திங், மணி விஷயத்தில் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. மேரேஜுக்கு முன்னாடி அப்பா கிட்டே நம்ம உரிமையாக கூட இல்லை, ஒரு மாதிரி ஆர்டர் பண்ணி எனக்கு மணி வேணும்ப்பா, எனக்கு இந்த திங்ஸ் வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்போம். பட் அதே உரிமை ஹஸ்பண்ட் நம்ம இருக்குது. பட் அவங்களோட மணி வாங்கி நம்ம ஒரு சில விஷயம் பண்ணிக்கும் போது ஒரு மாதிரி கில்ட் ஃபீலாக இருக்குது. நம்ம அந்தளவுக்கு உரிமையோடு அதை கேட்டு வாங்கிப்போமா அப்படின்றது எனக்கு தெரியல. இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஹஸ்பண்டோட மணி நமக்கு வந்து ஒரு உரிமை இல்லை, ஒரு கில்ட் இருக்குது, அப்படி ஒரு தயக்கம் இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்பா ஏர்ன் பண்ணும்போது அது நமக்கான மணின்ற மாதிரி ஃபீல் கொடுப்பாங்க. அப்படி தான் இருந்தது. பட் ஹஸ்பண்ட் வீட்டில் மேபி அந்த தாட்ஸ் யாரும் தராமல் இருந்திருக்கலாம். இது வந்து அவங்களோட மணி தான், நமக்கு அதில் வந்து ரைட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தாட்ஸ் யாரும் கொடுக்காமல் இருந்திருந்தால் மேபி இது நம்மளோட மணி தான், நம்ம வந்து அவ்வளோ இஷ்டத்துக்கு செலவு பண்ண போகிறது கிடையாது, இருந்தாலும் இது நமக்கான மணி தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் யாருமே கொடுக்கறது கிடையாது. அதனால தான் ஓகே நம்ம வந்து மணி விஷயத்தில் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வருது. மெயினாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம ஏர்ன் பண்ணால் தான் நம்ம செலவு பண்ணிக்க முடியும் அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணுறது நாங்கள் சேர்ந்தே தான் வந்து எங்களோட சேவிங்ஸ், கிரெடிட், டெபிட், நாங்கள் வீட்டு செலவு பண்ணுறது, நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே சேர்ந்தே பிளான் பண்ணி சேர்ந்தே தான் எல்லாமே பண்ணுவோம்.
ஸோ எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு கடைசியாக எனக்குன்னு நான் யோசிச்சுக்கும் போது ஒரு தயக்கம் வரும். ஸோ ஓகே இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் வரும். ஸோ அது அந்த கில்ட் ஃபீல் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மணி விஷயத்துலையும் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். மேபி நமக்கு யாருக்காவது செய்யணுன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக செய்ய முடியும். ஸோ நம்மளை யாருமே சப்போர்ட் பண்ணணும், இதுவே ஒரு பெரிய விஷயம்னு என்கரேஜ் பண்ணணும், நம்மளாலே முடியும்னு யாரும் சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நம்மளை பூஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த 2025 இயர் எல்லாருக்குமே பாசிட்டிவாகவும் நல்லபடியாகவும் அமையும். 2023 ஆக்சுவலாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நிறைய கில்ட் கான்ஷியஸ்லேயே இருந்தேன். நம்ம படிச்சிருக்கோம், இன்னும் ஒர்க் போகலை, இப்போ வீட்டில் இருக்கோம், அடுத்து பேபி வந்துட்டாங்க, என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய மைண்டில் ஓடிட்டே இருந்தது. பட் 2024 எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக அமைஞ்சுது. ஸோ கம்மிங் இயர் 2025ம் எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக அமையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் நைட் ஈவினிங் ஒரு 7:30 போல் இந்த பெட்டில் உட்காந்து ஒரு டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.